அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் படிச்சோம், அதனுடைய ஜெனரல் ஃபார்முலா படிச்சோம். அண்ட் சேம் டைம் பாத்தீங்கன்னா ஆர்ஜினா இருந்ததுன்னா அதனுடைய ஃபார்முலா என்னவா இருக்கும், இல்ல கிவன்ல வந்து சென்டர் கொடுத்திருந்தாங்கன்னா h, k கொடுத்திருந்தாங்கன்னா அதனுடைய ஃபார்முலா இருக்கும் என்னவா இருக்கும். அண்ட் சேம் டைம் நமக்கு அதனுடைய ஜெனரல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா x² + y² + 2gx + 2fy + c = 0. ஸோ அப்படி ஒரு ஜெனரல் ஃபார்முலா படிச்சோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூட்டி பாத்தீங்கன்னா அதே எக்ஸசைஸ் 5.1ல கொஸ்டின் நம்பர் 6 நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்னென்ன கொஸ்டினை பாருங்க. இந்த சம் வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கு, அந்த சம்முக்கு ஏத்த ப்ரொசீஜர் நான் சால்வ் பண்றேன். ஆனா இந்த சம் மட்டும் என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளிஃபைடா நம்மளால சால்வ் பண்ண முடியும். அந்த சிம்பிளிஃபைடா சால்வ் பண்ற மெத்தட் என்ன பண்ண நான் இன்ஷால்லா சொல்லி கொடுத்துறேன், கவனிச்சே வாங்க. கொஸ்டின் 6 பாருங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் த்ரூ த பாயிண்ட்ஸ் 1,0, -1,0, 0,1. சோ பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் வழியா நான் கண்டுபிடிக்க போற சர்க்கிள் வந்து டிராவல் ஆகுதான் அப்படின்னா எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்னவா இருக்கும். சோ இந்த சம் மட்டும் 2 மெத்தட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கு, அந்த சம்முக்கு வந்து நான் ஒரு செகண்ட் மெத்தட் சால்வ் பண்ணணும். அந்த மெத்தட் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸா இருக்கும். ஏன் சார் டிஃபிகல்ட்டிஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த எக்ஸாம்பிள் உள்ள சம் நீங்க சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து கிராஃப் ஷீட் இருந்தா நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அப்படி கிராஃப் ஷீட் இல்லைன்னா நம்மளால வந்து பெர்ஃபெக்ட்டா சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? ஆனா இந்த சம்முக்கு நமக்கு கிராஃப் ஷீட் தேவையில்லை. நான் செகண்ட் ஒரு மெத்தட் நடத்துவேன், அது நீங்க ரஃபாவே என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஆனா நான் வந்து எக்ஸாம்பிள் உள்ள சம் மாதிரி இந்த சம் நடத்த போறேன், கொஞ்சம் லென்த்தியா போகும், கொஞ்சம் கவனிச்சிட்டே வாங்க. நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளுடைய வேல்யூ நமக்கு கேட்டிருக்கான். ஆனா இந்த இடத்துல நமக்கு சென்டர் எதுவுமே தெரியாது, ரேடியஸ் எதுவுமே தெரியாது. அப்ப சென்டரும் ரேடியஸும் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா x - h the whole square plus y - k the whole square equal to r² அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஆனா அப்படி இல்லாத பட்சத்துல நமக்கு பாசிங் த்ரூ பாயிண்ட் இருந்ததுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா, நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளுடைய ஃபார்முலா இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். x² + y² + 2gx + 2fy + c = 0. சரிங்களா? அப்ப நான் இந்த சர்க்கிள் எந்தெந்த பாயிண்ட் வழியா போகுதுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. 1,0, -1,0 and 0,1. அப்ப இந்த ஒவ்வொரு பாயிண்டையும் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளை கொண்டு என்ன பண்ண போறேன், நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன பண்ண, this point 1,0 lies on the circle. நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிளுக்கு மேல இருக்குன்னு சொன்னாலோ, இந்த சர்க்கிள் வந்து இந்த பாயிண்ட் வழியா டிராவல் ஆனாலும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். சரிங்களா? மறந்துடக்கூடாது, போதா சேம் தான். அப்ப இந்த பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிள்ல இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்கேன், சப்ஸ்டிட்யூட் திஸ் பாயிண்ட் இந்த ஈக்குவேஷன் நம்பர் A. அப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறேன், நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க, 1 போட போறீங்க. எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க, நீங்க வந்து 0ன்னு போட போறீங்க. அப்ப எப்படி எழுதலாம்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1² + 0² + 2 × g × 1 + 2 × f × 0 + c = 0. இது நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா 1 + 2g + c = 0 மட்டும் வரும். சோ நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு 2g and c மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கங்க. இந்த 1 வந்து நமக்கு ரைட் சைடு வந்துச்சுன்னா நமக்கு 2g + c = -1. this is the equation number 1. ஓகேங்களா? நமக்கு அடுத்து என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, -1,0. இந்த பாயிண்டும் இந்த சர்க்கிள்ல தான் இருக்கு. இல்ல நான் சொல்லலாம், இந்த சர்க்கிள் வந்து இந்த -1,0 இந்த பாயிண்ட் வழியா டிராவல் ஆகுன்னு சொல்லலாம். சோ அதே வேர்டிங்ஸ் எழுத போறேன். the point -1,0 lies on the circle. therefore இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும், நான் ஈக்குவேஷன் நம்பர் A ல கொண்டு என்ன பண்ண போறேன், நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ நான் x-க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன், -1 அப்ளை பண்ணணும். அண்ட் சேம் டைம் y-க்கு பதிலா நான் 0 அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், -1 the whole square + 0² + 2 × g × -1 + 2 × f × 0 + c = 0. சோ நான் ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா வாட் இஸ் தி ரிசல்ட், நம்ம எப்படி வரும்னா 1 - 2g + c = 0. அப்ப இந்த +1 வந்து நமக்கு ரைட் சைடு வந்தா -1 மாறும். நம்ம பாத்தீங்கன்னா -2g + c = -1. this is the equation number 2. அடுத்து மூணாவது ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க 0,1. இந்த பாயிண்டையும் என்ன பண்ண போறேன், இந்த a ன்னு ஒரு ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ அதே சேம் வேர்டிங்ஸ் தான். the point 0,1 lies on the circle. therefore இந்த பாயிண்ட் வந்து எங்க கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், a ன்னு அந்த ஈக்குவேஷன் கொண்டு நான் என்ன பண்ண போறேன், சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் நீங்க 0 போடுங்க. அண்ட் எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, 1 நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எப்படி மாற போகுதுன்னு பாருங்க. 0² + 1² + 2 × g × 0 + 2 × f × 1 + c = 0. இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா நமக்கு g கேன்சல் ஆயிரும், f c 1 மட்டும் வரும். அப்ப 1 + 2f + c = 0. அப்ப இந்த 1 வந்து நமக்கு ரைட் சைடு மூவ் ஆச்சுன்னா -1 நமக்கு சேஞ்ச் ஆகும். therefore 2f + c = -1. this is the equation number 3.
அப்ப நமக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஏ ஈக்குவேஷனை நமக்கு வந்து ஜி அண்ட் எஃப் அண்ட் சி உடைய வேல்யூ கண்டுபிடிச்சா மட்டும் போதும். அதற்கு என்ன பண்ணுவீங்க, சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர்ஸ் நமக்கு கிடைச்சிடும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போறேன். எப்படி சார் சால்வ் பண்ணணும்னா, நீங்க எப்படிலாம் ட்ரை பண்ணலாம். நான் என்ன மெத்தட்ல பண்ணிருக்கேன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஜி ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன எழுதுறேன் பாருங்க, 1 plus 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணீங்கன்னா plus 2g and minus 2g get cancel. அப்ப c plus c 2c equal to -1 ஆன்சர் -2. அப்ப நமக்கு 2 get cancel. அப்ப c யோட ஆன்சர் நமக்கு -1 வந்திருக்கு. இப்போ இந்த c யோட ஆன்சரை ஈக்குவேஷன் நம்பர் 1ல கொண்டு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா g கிடைக்க போகுது. c யோட ஆன்சரை ஈக்குவேஷன் நம்பர் 3ல கொண்டு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. f ஓட ஆன்சர் கிடைக்க போகுது. அப்ப எழுதி இருக்கேன் பாருங்க. By applying c equal to -1 in the equation number 1, find the g. Upon 2g minus 1 equal to -1. So -1 get cancelled. Once again. So -1 get cancelled. அப்ப answer 0. அப்ப 2g equal to 0 னா g யோட ஆன்சர் நமக்கு என்ன வரும், 0 ன்னு வரும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த c யோட வேல்யூவை நம்ம எதை கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் பாத்தீங்கன்னா g Mr. Jamal, what do you want? G minus 0. G into 0 na answer வந்து நமக்கு என்னது 0. G minus 0 na answer வந்து G வரும். ஓகேங்களா? ஓகேங்களா ஜமால்? ஓகே ஃபைன். சோ இங்க பாருங்க. அப்ப நமக்கு என்னன்னு புரியுதா உங்களுக்கு? 2 into G equal to 0 னா நமக்கு வந்து இந்த 2 கொண்டு டிவைட் பண்ணனும். சரிங்களா? 2 கொண்டு நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா அப்போ 0 டிவைட் பை எனி நம்பர் இஸ் கால்ட் 0. அப்போ G யோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சு? 0 கிடைச்சிட்டு. அடுத்து இந்த C யோட ஆன்சரை ஈக்குவேஷன் நம்பர் 3ல கொண்டு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அப்ப எப்படி எழுதுறோம் பாருங்க. C யோட ஆன்சர் ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போ 2 into f, C யோட ஆன்சர் -1 equal to -1. அப்ப -1 get cancel. மீதி ரிமைனிங் ஆன்சர் என்னது 0 ன்னு வரும். எப்படி சார் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த -1 வந்து இங்க வந்து எதுவா மாறும், நமக்கு பாசிட்டிவா மாறும். அப்ப -1 + 1 0 ஆ போயிடும். அப்ப 2f equal to 0. அப்ப f ஓட ஆன்சர் நமக்கு என்ன வரும், 0 ன்னு வந்துரும். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா C யோட ரிசல்ட் கிடைச்சிட்டு, G யோட ரிசல்ட் கிடைச்சிட்டு, f ஓட ரிசல்ட் கிடைச்சிட்டு, இந்த மூணையும் தூக்கி நான் ஈக்குவேஷன் A ல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப இங்க பாருங்க, applying the value f G C in the equation number A ல கூட நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா x² + y² G க்கு பதிலா 0 and f க்கு பதிலா 0 and C க்கு பதிலா என்ன பண்ணனும், நீங்க வந்து -1 போடணும். சோ இத நான் ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த 0 டேர்ம் கேன்சல் ஆயிடும், இந்த 0 டேர்ம் கேன்சல் ஆயிடும், இந்த -1 வந்து நமக்கு ரைட் சைடு வந்தா +1 ஆ மாறும். therefore நமக்கு தேவையான ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா x² + y² = 1. ஓகேங்க ஸ்டூடண்ட்ஸ், புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ், புரிஞ்சுதா? சோ இதே மெத்தட்ல வந்து எக்ஸாம்பிள் சம்ல ஒரு சம் சால்வ் பண்ணிருப்பாங்க. அதனால நான் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிருக்கேன். சரிங்களா? நான் இதுக்கு அல்டர்னேட்டிவா இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு நடத்த போறேன். சோ ரொம்ப சிம்பிளிஃபை. இந்த சம்ம நீங்க வந்து ரெண்டு மெத்தட் என்ன மெத்தட்னாலும் சால்வ் பண்ணலாம். ஆனா எக்ஸாம்பிள் உள்ள சம்ம நீங்க நான் இப்ப நடத்திருக்கேன்ல இதே மெத்தட் நீங்க சால்வ் பண்ணா மட்டும் தான் கரெக்ட்டா வரும். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. நான் இப்ப இதுக்கு அல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறேன். சோ கவனிச்சே வாங்க. சோ இதுக்கு அல்டர்னேட்டிவ் மெத்தட் இன்னொரு மெத்தட் ரொம்ப சிம்பிளிஃபைடா நடத்துறேன் பாருங்க. சோ இத நான் கிராபிக்கலா வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபிளாட் பண்ணிருக்கேன் பாருங்க. 1,0. சோ அந்த பாயிண்ட் வந்து இங்க நோட் பண்ணிருக்கேன். 1,0 நோட் பண்ணிருக்கேன். அண்ட் சேம் டைம் -1,0 இங்க நோட் பண்ணிருக்கேன் பாருங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் 0,1 இங்க நோட் பண்ணியாச்சு. சோ 3 பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு. ஒரு சர்க்கிள் டிரா பண்ணியாச்சு. அப்ப இந்த சர்க்கிள்ல இருந்து நம்ம ஒரு சின்ன விஷயத்தை அனலைஸ் பண்ண போறோம். அப்ப இந்த சர்க்கிள் எனக்கு கவனிங்க. இந்த பாயிண்ட் ஆரிஜின் பாயிண்ட். சரிங்களா? அப்ப இந்த ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து நான் இந்த பாயிண்ட் நீங்க டச் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ 1 அண்ட் சேம் டைம் இங்க மேல டச் பண்ணீங்கன்னா அதோட ஆன்சர் நமக்கு 1 தான். அப்ப எல்லா வேல்யூ நமக்கு 1 இருந்துச்சுன்னா from the center பாயிண்ட்ல இருந்து அந்த சர்க்கிளை நீங்க எங்க டச் பண்ணாலும் நமக்கு வேல்யூ வந்து 1 வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ரேடியஸ். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இதுல இருந்து ரேடியஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிடலாம். அண்ட் சேம் டைம் சென்டர்ங்கிறது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரிஜின்ல இருக்கிறதுனால அப்ப சென்டர் வந்து 0,0ன்னு சொல்லலாம். ஃப்ரம் த டயக்ராம் நான் டயக்ராம்ல இருந்து என்ன விஷயத்தை விளங்கிக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா சென்டர் வந்து 0,0ன்னு விளங்கிட்டேன் அண்ட் ரேடியஸ் வந்து 1ன்னு நினைப்பனால புரிஞ்சாச்சு. ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டு டேட்டாவும் தெரியும். நமக்கு சென்டர் வந்து h அண்ட் இன்னொரு வேல்யூ வந்து நம்ம k ன்னு எடுத்துக்கங்க. அப்ப இந்த ரெண்டு வேல்யூ வச்சு என்ன பண்ண போறேன், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா
x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. h க்கு பதிலா நீங்க 0 போடுங்க, k க்கு பதிலா நீங்க 0 போடுங்க, r க்கு பதிலா நீங்க 1 போட்டீங்கன்னா x square x minus 0 the whole square plus y minus 0 the whole square equal to 1 square. therefore நமக்கு தேவையான ரிசல்ட் பாத்தீங்கன்னா x square plus y square equal to 1. சோ நம்ம previous-ஆ என்ன ரிசல்ட் பார்த்தோமோ அதே ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஆனா இந்த சம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணிருக்கோம்னா by using the graphical method. நமக்கு டயகிராம் மூலமாவே நம்ம இந்த சம் புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த சம் புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. இந்த சம் புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? சோ நீங்க ரெண்டு மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட்னாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா ட்ரை பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். இந்த சம் புரிஞ்சுதா உங்களுக்கு? Amin, thank you. Afia, Fatima, very good. Yasser, good. Haris, good. ஸோ எல்லாமே ரிப்ளை பண்ணலாம். நீங்க மேக்ஸிமம் நிறைய மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஸோ எல்லாமே ரிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு இன் கேஸா புரியலன்னா என்ன பண்ணுங்க, சாட் பாக்ஸ் நீங்க ரிப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா இந்த செக்ஷன் முடிஞ்சா என்ன பண்ணுங்க, நீங்க வந்து கால் பண்ணி டைரக்டா கேட்கலாம். வெரி குட். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு குட் அப்படின்னு புரியுதுன்னு போட்டிருக்கீங்க. நோ ப்ராப்ளம். ஸோ கொஸ்டின் நம்பர் நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் போகலாமா? பார்த்துட்டே வாங்க. ஸோ எல்லாமே ஈஸியான கான்செப்ட். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஃபார்முலா பேஸ் பண்ணி அண்ட் சேம் டைம் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். நல்ல கான்செப்டா நம்ம நீங்க புரிஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்றேன் பாருங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7. A circle of area 9 pi square units. ஒரு சர்க்கிள் இருக்கு, அது ஏரியா நமக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன சார் கொடுத்துருக்கான்? 2 of its diameter along the line. அப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு லைனோட ஈக்குவேஷன், இது ஒரு லைனோட ஈக்குவேஷன். இந்த ரெண்டு லைனுக்கு எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கு, நமக்கு டயாமீட்டரா இருக்கா. ரெண்டுமே எப்படி இருக்கு, நமக்கு வந்து டயாமீட்டரா இருக்குன்னா அப்ப நமக்கு டயாமீட்டர் இருந்துச்சுன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். அப்ப நமக்கு ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பேசிக்கான விஷயம் என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்டரும் ஒரு ரேடியஸும் இருந்தா நம்ம ஈஸியா சம் முடிச்சுட்டு போக முடியும். ஆனா இப்போ நமக்கு இந்த கிவன் டேட்டாவை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ண போறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. டயக்ராம் வரைகிறேன். இதான் நமக்கு தேவையான சர்க்கிள். சரிங்களா? அப்ப நான் அந்த லைன் அழிச்சுக்கிறேன் பாருங்க. சோ பாருங்க, இது ஒரு சர்க்கிள். அப்ப இந்த சர்க்கிள்ல வந்து ரெண்டு டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க. அந்த டயாமீட்டரோட ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டையும் நான் டிரா பண்றேன் பாருங்க. திஸ் இஸ் கால்ட் as a 2 diameter. சோ ஒரு பிளாக் கலர் டயாமீட்டர், அதனுடைய ஈக்குவேஷன் வந்து x minus y plus 1 அண்ட் ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன். இதனுடைய ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா x plus y equal to 5. சோ இது ரெண்டுமே டயாமீட்டர். அண்ட் சேம் டைம் இந்த சர்க்கிளோட ஏரியா என்ன கொடுத்திருக்காங்கன்னா 9 pi கொடுத்திருக்காங்க. அப்ப இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இது ஒரு டயாமீட்டர், இது ஒரு டயாமீட்டர். இந்த ரெண்டு டயாமீட்டரும் இன்டர்செக்ஷன் ஆகுதுல ஒரு இடம், அந்த இடத்துக்கு என்ன பேரு? ஃப்ரம் த டயகிராம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த 2 டயாமீட்டர்? வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர், கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சோ அனதர் பர்சன். சோ டயகிராமே உங்களுக்கு இருக்கு, அந்த டயகிராம் மூலமா நீங்க வெரி குட், சூப்பர். அனதர் பர்சன் ரிப்ளை பண்ணுங்க. வெரி குட். சோ ரெண்டு பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. சோ நீங்களும் சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க. டயகிராம் இப்ப நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அந்த டயகிராம் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு சொல்ல அந்த ரெண்டுமே இன்டர்செக்ஷன் ஆகுது, ரெண்டுமே இடத்த கட் ஆகுது. அந்த கட்டான இடத்துக்கு என்ன பேர் நம்ம சொல்லுவோம் சர்க்கிளுக்கு? வெரி குட் மிஸ்டர் ஜமால். இஸ் கால்ட் as the center. ஓகேங்களா? வெரி குட். சோ எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அப்போ ஒரு சர்க்கிள்ல ரெண்டு டயாமீட்டரும் ஜாயின் பண்ண இடத்துக்கு நல்ல கவனிங்க. நான் வார்த்தையை கரெக்டா சொல்லணும். டயாமீட்டர் ஜாயின் பண்ற இடம். சும்மா வேற இப்போ நான் எக்ஸாம்பிள் இங்க ஒரு லைன் போடுறேன், இங்க ஒரு லைன் போடுறேன், இங்க ஒரு லைன் போடுறேன். அப்ப இந்த ரெண்டு லைனுமே இன்டர்செக்ஷன் ஆறு, இந்த இடத்துக்கு பேர் நமக்கு டயாமீட்டர் சொல்ல முடியாது. சரிங்களா? அப்ப நமக்கு சென்டர் சொல்ல முடியாது. ஆனா நல்லா கவனிங்க, ரெண்டு டயாமீட்டர் இன்டர்செக்ஷன் ஆற இந்த இடத்துக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? சென்டர்னு சொல்றோம். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஏரியா கொடுத்துருக்கான். இந்த ஏரியா வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ண முடியுமா சார் அப்படின்னு நான் சொல்றேன். இது ஏரியா ஆஃப் த சர்க்கிள். அப்ப என்ன பண்றேன், சோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வேல்யூ வந்து 9 pi. அப்ப ஏரியா ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா நல்லாவே தெரியும். வாட் இஸ் தி ஃபார்முலா? pi r square equal to 9 pi. சோ நமக்கு pi pi get cancel. நமக்கு r உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 3 வரும். அப்ப r equal to நீங்க ஏன் சார் பிளஸ் 3 மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ரேடியஸ்ங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்ங்கிறது இப்ப ஆல்வேஸ் பாசிட்டிவ், நாட் நெகட்டிவ். நெகட்டிவ்ல வேல்யூங்கிறது வரவே வராது. ஜீரோனா நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஆனா நமக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் வேல்யூ 3 மட்டும் தான் எடுக்கணும். நெகட்டிவ் 3 நம்ம இந்த இடத்துல நமக்கு எடுக்க கூடாது. நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்ப அடுத்து என்ன செய்ய போறேன், நமக்கு சென்டர் கண்டுபிடிக்க போறேன். அந்த சென்டர் கண்டுபிடிக்கிறது இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்க, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன். அப்ப இந்த லைனுக்கு என்ன பேரு? டயாமீட்டர் பேரு. அப்ப இந்த ரெண்டுமே ஜாயின் பண்ற இந்த இடத்துக்கு பேரு நமக்கு என்ன சொல்லுவாங்க? சென்டர் நமக்கு சொல்லி முடிப்பாங்க. அப்ப நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஈக்குவேஷன் சொல்றேன் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பண்ண நான் வந்து எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன். நான் என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் இல்லைன்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம்.
சோ ஒரு சின்ன கொஸ்டின் கேக்குறேன். நம்ம இப்போ 12th படிச்சிட்டு இருக்கோம் ஓகேங்களா? இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம வேற என்னென்ன மெத்தட்லாம் சால்வ் பண்ணலாம்? எனி ஒன்? நம்ம 12th படிச்சிட்டு இருக்கோம். இந்த 12th நம்ம என்ன மெத்தட்ல சால்வ் பண்ண முடியும்? கேன் யூ ரிப்ளை? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்திருக்கோம். இந்த 2 ஈக்குவேஷன் நீங்க பார்த்த உடனே ஆட் சப்ட்ராக்ட் நாட் ஆட் சப்ட்ராக்ட் அப்படி சொல்லக்கூடாது. சோ நம்ம 12th படிச்சிட்டு இருக்கோம். இதுல வந்து எலிமினேஷன் மெத்தட் நான் சொல்லியாச்சு. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் நான் சொல்லியாச்சு. அண்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இதெல்லாம் நம்ம 10th முடிச்சிட்டோம். சரிங்களா? ஆனா இப்ப இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம இப்ப கரண்டா 12th படிச்சிட்டு இருக்கோம். அதுல நீங்க எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாம்? எனி ஒன்? கொஞ்சம் யோசிங்க. கரண்டா இப்ப படிச்சிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருக்கோம். திங்க் பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி ஆன்சர் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம்? மேட்ரிக்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கோம். அதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கிரேமர் ரூல், ரேங்க் மெத்தட் ஓகேங்களா? இந்த மெத்தட் என்ன பண்ணலாம் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். நம்ம அவ்வளவு பெருசா நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம நார்மலா என்ன பண்ணலாம்? எலிமினேஷன் மெத்தட்ல இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டு போலாம். உங்களுக்கு தெரியறதுக்காண்டி சொன்னோம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றேன்? இத வந்து நான் என்ன பண்றேன்? எலிமினேஷன் மெத்தட் மூலமா சால்வ் பண்றேன். அப்ப எலிமினேஷன் மெத்தட் மூலமா சால்வ் பண்ண என்ன சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு y இருக்கு, இங்க ஒரு y இருக்கு. ரெண்டுமே ஆப்போசிட் சைனா இருக்கு. ரெண்டையும் நான் என்ன பண்றேன்? ஆட் பண்ணாலே நமக்கு போதும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணீங்கன்னா +y -y get cancel. அப்ப x + x 2x. அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 6 வரும். அப்ப ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 2x = 6. therefore x உடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 வந்துச்சு. அப்ப நமக்கு x உடைய வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா y உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த x உடைய வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆர் ஈக்குவேஷன் நம்பர் 2ல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப எப்படி எழுதலாம்னு பாருங்க. x = 3 நான் என்ன பண்றேன்? ஈக்குவேஷன் 1ல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப x + y = 5. அப்போ நீங்க வந்து x க்கு பதிலா நீங்க 3 போட்டீங்கன்னா 3 + y = 5. சோ நமக்கு என்ன பண்ணலாம்? இந்த 3 வந்து நீங்க ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா மைனஸா மாறும். y = 5 - 3. அப்ப y யோட ஆன்சர் நமக்கு 2. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிட்டுனா இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் இஸ் கால்ட் தி டயாமீட்டர். அந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் அந்த பாயிண்ட்க்கு பேரு சென்டர். மறந்துட கூடாது. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் கால்ட் as 3,2. அப்ப நான் இந்த 3,2 என்ன பண்றேன்? இந்த டயகிராம்ல மார்க் பண்ணிட்டேன். அப்ப இந்த சென்டருக்கு என்ன நேம்னு பாத்தீங்கன்னா h, k மறந்துட கூடாது. நமக்கு சென்டர் தெரியும் அண்ட் ரேடியஸ் தெரியும். அப்ப இந்த ரெண்டு டேட்டாவும் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஒன் செகண்ட் எல்லாத்தையும் கிரீன் பண்ணி மறுபடியும் போடுறேன் பாருங்க. நமக்கு சென்டர் தெரியும், ஆல்சோ என்ன தெரியும்? நமக்கு வந்து ரேடியஸ் தெரியும். அப்ப இந்த ரெண்டு டேட்டா வச்சு நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளுக்கு ஃபார்முலா தெரியும். அப்ப இங்க பாருங்க ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளுடைய ஃபார்முலா x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. h k உடைய வேல்யூ 3 2 அப்ளை பண்ணுங்க. r க்கு பதிலா நீங்க 3 அப்ளை பண்ணீங்கன்னா x minus 3 the whole square plus y minus 2 the whole square equal to 3 square. இது நீங்க ஃபர்தரா a minus b the whole square இதே நீங்க a minus b the whole square ஃபார்முலா படி விரிச்சு எழுதி 3s square அப்படி லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா x square minus 6x plus 9 plus y square minus 4y plus 4 minus 9 equal to 0. So இப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா இது ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா +9 -9 get cancel. அப்ப x square and plus y square minus 6y minus 4y plus 4 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபார் த given condition. இந்த கண்டிஷனுக்கு இதுதான் எனக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஓகேங்க ஸ்டூடண்ட்ஸ், புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க. புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? கிளியரா புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. திசம் புரியுதா? வெரி குட் ஜமால். ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். வெரி குட் வெரி குட். தேங்க்யூ. ஹாரிஸ் டவுட்னா கேளுங்க, மறந்துடாதீங்க. அமீன் ரிப்ளை பண்ணுங்க. சோ எல்லாரும் ரிப்ளை பண்ணுங்க. வெரி குட். சோ டவுட்னா நீங்க தாராளமா எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. சோ நம்ம அடுத்த கான்செப்ட் போக போறோம். சோ இவள்னா என்ன படிச்சோம்னா ஒரு given கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணோம். ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட் வந்து சர்க்கிளுக்கு உள்ள இருக்கா, சர்க்கிளுக்கு வெளியே இருக்கா, இல்ல சர்க்கிளுக்கு மேலேயே லையா இருக்கா அப்படின்னு நம்ம படிக்க போறோம். சோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட். சரிங்களா? சோ அங்க பாருங்க, how to check if a given point lie on the circle or inside the circle or outside a circle. 3 கண்டிஷன் இருக்கு. சோ அப்ப நம்ம இதை வந்து நம்ம எப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தட்ல பண்றான்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஆக்சுவலா வந்து என்ன பண்ணணும்? நீங்க வந்து கிராஃப் வரைஞ்சி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும்னா நீங்க வந்து உங்களால வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனா வந்து நமக்கு ஃபார்முலா மெத்தட் மூலமா என்ன பண்ணலாம்? இது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்ன சார் அப்படின்னா இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் படிச்சிருக்கோம். என்ன ஈக்குவேஷன்? x² + y² + 2gx + 2fy + c = 0.
இப்போ இந்த சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் சார்? அந்த பாயிண்ட்க்கு பேரு x1, y1. அப்ப இந்த பாயிண்ட வந்து இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்ல கொண்டு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். என்ன சார் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்னா, எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் நீங்க x1 போடுங்க. எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் நீங்க y1 தூக்கி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா, நமக்கு ஒரு 3 ரிசல்ட் வரப்போகுது. அந்த 3 ரிசல்ட் வச்சு என்ன நம்ம வந்து சம்ம வந்து கன்க்ளூட் பண்ண போறோம். என்ன சார் கன்க்ளூட் பண்ண போறோம்னா, இந்த பாயிண்ட் வந்து அந்த சர்க்கிளுக்கு மேலேயே இருக்கா, இல்ல சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கா, இல்ல சர்க்கிளுக்கு வெளியே இருக்கா பார்க்க போறோம். ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? அப்ப என்ன பண்றேன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் இந்த பாயிண்ட் தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்ல அந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ் நம்பரா வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னா அவுட் சைட் த சர்க்கிள், அந்த சர்க்கிளுக்கு வெளியே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப அட் சேம் டைம் இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த x1 y1 தூக்கி இந்த சர்க்கிள் ஆஃப் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண சொல்ல எனக்கு ஆன்சர் வந்து 0ன்னு வந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் எங்க இருக்கு, அந்த சர்க்கிளுக்கு மேலேயே இருக்கு. அப்ப இந்த சர்க்கிள் வந்து இந்த பாயிண்ட் வழியா டிராவல் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. ஆன் த சர்க்கிள். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பாயிண்ட் தூக்கி அப்ளை பண்ண சொல்ல லெஸ் தென் 0 நமக்கு வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் எங்க இருக்கு, இன்சைட் த சர்க்கிள். சோ இந்த கான்செப்ட் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட் வந்து எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்ல, அந்த பாயிண்ட் தூக்கி அந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதோட ஆன்சர் பாசிட்டிவா வந்தா அவுட் சைட், ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ஆன் த சர்க்கிள், லெஸ் தென் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவா வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், நம்ம வந்து இன்சைட் த சர்க்கிள்னு சொல்லலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இதை பேஸ் பண்ணி தான் சம் பார்க்க போறோம். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. தெளிவா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகேங்களா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. வெரி குட். சோ நான் இப்போ क्वेश्चन கேட்க போறேன் இன்ஷா அல்லாஹ். மேக்ஸிமம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா தெரிஞ்ச அளவுக்கு அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க பாருங்க. சோ இது பேஸ் பண்ணி ஒரு சம் இருக்கு, நான் போக போறேன் பாருங்க. Question number 10. Determine, கண்டுபிடிங்க. என்ன சார் கண்டுபிடிக்கணும்? Whether the points -2, 1, 0, 0, -2, -3 lie outside on. என்ன அர்த்தம்னா lie outside on or inside. அப்ப இந்த ஒரு 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 3 பாயிண்டும் அவுட் சைடுல இருக்கா, ஆன் இந்த சர்க்கிளுக்கு மேலேயே இருக்கா, இன்சைட் அல்லது இந்த சர்க்கிளுக்கு உள்ள இருக்கா. அப்போ ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா x² + y² - 5x + 5y - 3 -5x + 2y - 5 = 0. அப்போ ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு இந்த சர்க்கிள்ல இந்த 3 பாயிண்ட் நீங்க பண்ணீங்கன்னா அது எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு பாயிண்டா கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் -2, 1 எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அப்ளை பண்ண சொல்ல அதோட ஆன்சர் கிரேட்டர் தென் 0வா, லெஸ் தென் 0வா அல்லது வந்து ஈக்குவல் டு 0வா பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இங்க கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? x² + y² - 5x + 2y - 5 ஈக்குவல் டு 0 போட தேவையில்லை. ஏன்னா இந்த பாயிண்ட் எடுத்து நான் அப்ளை பண்ணி என்ன பண்ண போறேன், ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன். அப்ப நமக்கு இன் கேஸ் ஆஃப் இந்த பாயிண்ட் எனக்கு இல்ல அப்படின்னா x1 y1 இருந்துச்சுன்னா இந்த x1 y1 இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எடுத்து நீங்க அப்ளை பண்ணா எப்படி மாற போகுது? x1² + y1² - 5x1 + 2y1 - 5. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், இந்த பாயிண்ட் தான் x1 y1 அசம்ப்ஷன் பண்றேன். அப்ப இந்த அட் த பாயிண்ட் -2, 1 இந்த பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து x1, செகண்ட் பாயிண்ட் வந்து y1. அதை இங்க வந்து நான் டினோட் பண்ணிருக்கேன், மறந்துடாதீங்க. அப்போ நீங்க எங்கெல்லாம் x1 இருக்கோ அங்கெல்லாம் நீங்க -2 போடுங்க. எங்கெல்லாம் y1 இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, 1 தூக்கி அப்ளை பண்ணீங்கன்னா அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற போகுதுன்னு பாருங்க, உங்களுக்கு தெரியும். சோ நான் ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் எழுதி நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். x1க்கு பதிலா நீங்க -2 the whole square போடணும். y1க்கு பதிலா நீங்க 1 whole square -5 * x1க்கு பதிலா நீங்க -2 + 2 * y1க்கு பதிலா நீங்க 1 - 5. இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா 4 + 1 + 10 + 2 - 5. சோ இப்ப இந்த எல்லா இதையும் நீங்க ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் நமக்கு 12 வருது. 12 is called as positive. பாசிட்டிவ் அர்த்தம் இஸ் கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0னா என்ன அர்த்தம்னா, அப்படின்னா கொஞ்சம் கிரேட்டர் தென் 0னா அந்த பாயிண்ட் எங்க இருக்கு அர்த்தம். நீங்க ரிப்ளை பண்ணுங்க, தெரிஞ்ச விஷயம் தானே. வாட்ஸ் கிரேட்டர் தென் 0? வெரி குட் மிஸ்டர் ஜமால், கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. இஸ் கால்ட் as the outside the circle. அப்ப இங்க எழுதுறேன் பாருங்க. the point -2, 1 lies outside the circle. இது எங்க இருக்கு, அந்த சர்க்கிளுக்கு வெளியே இருக்குன்னு அர்த்தம். வெரி குட், நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. குட், வெரி குட். சோ மிஸ்டர் அமீன் அண்ட் ஹாரிஸ் ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, தெரிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? சோ இப்ப அடுத்த பாயிண்ட் பார்க்க போறோம். 0, 0 நான் போக போறேன். ஓகேங்களா? மறந்துடாதீங்க, 0, 0 போக போறேன். அப்ப நான் அதே மாதிரி அட் 0, 0 x1 y1. அப்ப நான் இந்த ஈக்குவேஷன் இருக்காங்கல்ல, ப்ரீவியஸா ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். இந்த ஈக்குவேஷன்ல x1 y1 பதிலா 0, 0 போட்டீங்கன்னா எப்படி மாற போகுது பாருங்க. சோ எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. அப்ப இது 0, இது 0, இதுவும் 0 அண்ட் லாஸ்ட் ஒன் 0. நமக்கு ஆன்சர் ஒரு -5. -5ங்கிறது லெஸ் தென் 0.
So what is the எங்க இருக்கும் இது வந்து inside the circle. ஜமால் வந்து அட்வான்ஸ் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட். So inside the circle. வெரி குட். அப்ப இந்த பாயிண்ட் எங்க இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு எங்க இருக்கு இந்த பாயிண்ட் 0,0 lies inside the circle. வெரி குட். இப்ப அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா -4, -3 போட போறோம். அப்போ இங்க எங்கெல்லாம் x1 y1 இருக்கோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் -4, -3 நான் சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 34 வருது. 34 வந்து எப்படி இருக்கு இஸ் கால்ட் as greater than 0. அப்ப greater than 0 ஆ இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் வந்து சர்க்கிள்ல எங்க இருக்கும் ரிப்ளை பண்ணுங்க. சர்க்கிள் எங்க வெரி குட் இஸ் கால்ட் as on the circle Mr. Jamal. greater than 0. greater than 0 னா எங்க இருக்கும் ஹாரிஸ் கொஞ்சம் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. greater than 0 is called as the outside. கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க மறந்துடாதீங்க சரிங்களா. outside the circle. அப்போ இந்த ஆன்சர் வந்து 34 வந்ததுனால இது பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ -4, -3 எங்க இருக்கும் outside the circle. அப்போ நல்ல கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சு படிக்கணும் மறந்துடக்கூடாது சரிங்களா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து outside the circle, செகண்ட் சப்டிவிஷன் வந்து inside the circle, and தேர்ட் சைடு வந்து நமக்கு வந்து என்னது outside the circle. சோ அப்ப ஆன் வரவில்லை சார் அந்த பாயிண்ட் கொடுக்கல அவ்வளவுதான் சரிங்களா. நீங்க எல்லா இதுமே இப்படிதான் வரும். நமக்கு என்ன பண்ணக்கூடாது அசம்ஷன் பண்ணக்கூடாது. நமக்கு இந்த இடத்துல என்ன வரல ஆன் வரல. அப்ப ஆனுக்கு ஏத்த மாதிரி பாயிண்ட் வந்து இன் கேஸ் நான் இந்த பாயிண்ட் இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்ல எனக்கு ஆன்சர் 0ன்னு வருது சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆன் த சர்க்கிள்னு சொல்லலாம். ஓகேங்களா மறந்துடாதீங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் புரிஞ்சுதா ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ. ஆரிஸ் வெரி குட். ஆஃபியா பேகம் தேங்க்யூ. ஆஃபியா சாஜிதா பேகம் தேங்க்யூ. ஃபாத்திமா ரிப்ளை பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? மிஸ்டர் சீனி மஹிதீன் எப்போ வந்தீங்கன்னு தெரியல. ஓகே ஃபைன். ஸோ ஏரியா தான் வந்துருங்க ஓகேங்களா. வெரி குட். ஸோ கிளாஸ் நீங்கள் டெய்லி அட்டன் பண்ணால் மட்டும் நமக்கு இன்னும் கொஞ்சம் அளவுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஈஸியாக இருக்கும். இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்பாங்க இன்ஷா அல்லாஹ் மறந்துடாதீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்த சம் போக போகிறோம் சரிங்களா. ஸோ நான் சம் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி நடத்திட்டு இருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சே வாங்க சரிங்களா. எல்லா எக்ஸாம்ல சம் எல்லா எக்ஸசைஸும் நடத்திடலாம் இன்ஷா அல்லாஹ் பாருங்க. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இஃப் y equal to 2√2x plus c is a tangent to the circle x square plus y square equal to 16. Find the value of c. ஸோ நீங்க கவனிங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்கிள்ல ஒரு லைன் வந்து டேஞ்சண்டா இருந்துச்சுன்னா இந்த c யோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. c is called as this value is called as y intercept அர்த்தம் ஓகேங்களா. அப்ப நான் ஒரு क्वेश्चन கேட்க போறேன். இந்த இடத்துல வாட் இஸ் மீன் பை டேஞ்சன் உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில நீங்க சொல்லலாம். வாட் இஸ் மீன் பை டேஞ்சன்? டேஞ்சன்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் மீன் பை டேஞ்சன் மிஸ்? எல்லாமே ரிப்ளை பண்ணுங்க. டேஞ்சன்னா என்ன மீனிங்? ஒரு சர்க்கிளுக்கு டேஞ்சன் சொல்றோம் அப்படின்னா அந்த லைனுக்கும் அந்த சர்க்கிளுக்கும் நம்ம ஒரு என்னமாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம். என்ன சொல்லலாம்? சர்க்கிள்ல டச் பண்ணக்கூடிய லைன். வெரி குட். அதுக்கு பர்டிகுலரா சொல்றாங்க என்ன சொல்லலாம்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல டச் பண்ணக்கூடிய அந்த லைனுக்கு பேர் தான் டேஞ்சன் லைன் சரிங்களா. நீங்க சொன்ன மாதிரி சர்க்கிள்ல டச் பண்ணக்கூடிய லைன் பாத்தீங்கன்னா இதுவும் நமக்கு ரெண்டு இடத்துல டச் பண்ணுது. ஓகே இதுவும் டச் பண்ணுது அண்ட் இதுவும் டச் பண்ணுது. அப்ப இது என்ன கிடையாது நமக்கு வந்து டேஞ்சன் சொல்ல முடியாது. சர்க்கிள்ல ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணக்கூடிய இந்த லைனுக்கு ஆக்சுவலா நேரா வரல பாத்துங்க லைன் இங்க டைரான் வரைஞ்சா கரெக்டா இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் டச் பண்ணிட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் தான் சொல்லுவோம் நம்ம வந்து டேஞ்சன் சொல்லுவாங்க. மறந்துடக்கூடாது. வெரி குட் வெரி குட். கரெக்டா ஆஃபியா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. சூப்பர். நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட்ல ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த லைனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் டேஞ்சன் லைன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு லைன் வந்து ஒரு சர்க்கிளுக்கு டேஞ்சண்டா இருக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் நீங்க என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அங்க பாருங்க எழுதுறேன். என்ன எழுதுறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு லைன் y equal to mx plus c வந்து x square plus y square equal to a square இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டா இருக்கணும்னா அது இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்பிகேஷன். வாட் இஸ் த கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா c square equal to a square 1 plus m square இந்த கண்டிஷன் அதை சாட்டிஸ்பிகேஷன் பண்ணுச்சுன்னா அது என்னது இந்த லைன் வந்து இந்த சர்க்கிளுக்கு எப்படி இருக்கும் நமக்கு டேஞ்சண்டா இருக்கும். என்ன அர்த்தம்? இந்த c யோட ஆன்சரை நான் லெஃப்ட் சைடு அப்ளை பண்ணும் இதனோட ஆன்சரும் அண்ட் சேம் டைம் a உடைய வேல்யூவை இங்கேயும் அண்ட் சேம் டைம் m உடைய வேல்யூவை இங்க என்ன பண்ணணும் அப்ளை பண்ணி
எல்லா இதையும் ஆட் பண்ணி என்ன பண்ண மல்டிபிகேஷன் பண்ணா வரக்கூடிய ஆன்சரும் சேமா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு கண்டிஷன் சாட்டிஸ்பிகேஷனா இந்த லைன் வந்து இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அப்ப நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம்ம நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். அப்ப இந்த என்ன கேட்டிருக்கான், C யோட ஆன்சர் தான் நமக்கு கேட்டிருக்கான். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ண ஃபர்ஸ்ட் வந்து லைன் இருக்கு, இந்த லைனை வந்து நான் இது கூட என்ன பண்றேன் கம்பேர் பண்ண போறேன். அப்ப இந்த லைனை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா x உடைய கோஎஃபிஷியன்ட்க்கு m ன்னு பேரு. அப்ப இங்க x உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2√2 இருக்கு. அப்படின்னா m உடைய ஆன்சர் நம்ம எழுதி முடிச்சாச்சு. அண்ட் c உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த லாஸ்டா என்ன இருக்கோ அதான் c கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்ப இங்க c உடைய வேல்யூ என்னதான் இருக்கு, c ஆ தான் இருக்கு. அப்ப நமக்கு m உடைய ஆன்சர் எழுதியாச்சு, c உடைய ஆன்சர் எழுதியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா a. அப்ப இந்த இதை நான் என்ன பண்ண போறேன், இந்த சர்க்கிளுக்கு நான் என்ன பண்ண போறேன் கம்பேர் பண்ண போறேன். கம்பேர் நீங்க பண்ணீங்கன்னா இதுல x ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், y ஸ்கொயருக்கு y ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். அப்ப இந்த இடத்துல என்ன பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் உடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா அப்ப a ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் வந்து 16. அப்போ a உடைய ஆன்சர் நமக்கு 4 வரும். நமக்கு இந்த இடத்துல ஃபார்முலால என்ன பண்ண a ஸ்கொயர் தான் இருக்கு. நம்ம a ஸ்கொயரை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் நமக்கு போதும். இதுவே நமக்கு தேவையான விஷயம். நமக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்ப இந்த ஃபார்முலா தெரியணும். நமக்கு இந்த ஃபார்முலா எழுத போறேன். கண்டிஷன் வந்து c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்டு 1 பிளஸ் m ஸ்கொயர். therefore c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ஆன்சர் 16 இன்டு 1 பிளஸ் m ஓட ஆன்சர் 2√2. இது நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 இன்டு 2 வரும். ஆன்சர் வந்து 8. சரி, நீங்க ஃபர்தரா போட்டீங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா c ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. therefore c ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 2 வரும். மறந்துடக்கூடாது. பிளஸ் ஆர் மைனஸ் 12. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? எஸ், குட். சோ அப்ப நமக்கு இந்த ஃபார்முலாவை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த ஃபார்முலாவை என்ன பண்ணிருக்கேன், இந்த சம்ல தான் எழுதியிருக்கேன், தனியா அவனுக்கு எழுதி கொண்டு போகல. சோ அதனால என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லைன் வந்து ஒரு சர்க்கிளுக்கு டேஞ்சண்டா இருக்குன்னா ஆக்சுவலா c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்டு 1 பிளஸ் m ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்பிகேஷன் பண்ணணும். ஆல்ரெடி இந்த ஃபார்முலா எங்க படிக்க போறோம்னா எக்ஸசைஸ் 5.4ல மறுபடியும் இந்த ஃபார்முலா படிப்போம். சரிங்களா? மறந்துடாதீங்க. எக்ஸசைஸ் 5.4ல அகைன் இதே ஃபார்முலா வச்சு வரும். சோ அந்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டேஞ்சன்ட் நார்மல் பத்தி தான் படிக்க போறோம். சரிங்களா? அந்த இதுல சோ அதனால என்ன பண்ணுங்க, நீங்க வந்து கொஞ்சம் கிளியரா என்ன பண்ணுங்கன்னா படிச்சுக்கங்க, அந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சா நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், தேங்க்யூ. ஓகே, ஃபைன். ஓகே, சோ பாருங்க நெக்ஸ்ட் மூவ் பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணதுக்கு ஒரு சின்ன விஷயம். ஓகேங்களா? அடுத்து ஒரு சின்ன கான்செப்ட் தான் படிக்க போறோம். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. ஃபைண்ட் தி சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். என்ன சார் கொடுத்திருக்காங்கன்னா, சோ இவ்வளவு நேரம் படிச்ச எல்லா விஷயம் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஒரு சென்டர் கொடுத்துட்டு ரேடியஸ் கொடுத்துட்டு நான் கண்டுபிடிச்ச எல்லா விஷயமும் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றதுலயே பிஸியா இருந்துட்டேன். அப்ப இப்ப எப்படி இருக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துட்டு அதுல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, சென்டரும் ரேடியஸும் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு நம்ம என்ன பார்க்கணும், சம் பார்க்க போறோம். சரிங்களா? ஆப்போசிட்டா பார்க்க போறோம், அவ்வளவுதான். சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஃபார்மட்ல இருந்துச்சு பாருங்க. x minus h the whole square plus y minus k the whole square equal r square. இந்த ஃபார்மட்ல இருந்துச்சுன்னா சென்டரோட வேல்யூ h, k, ரேடியஸ் உடைய வேல்யூ r. சரிங்களா? ஃபார்மட் ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்மட் நீங்க மறந்துடக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்மட்ல இருந்துச்சுன்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் 0. இந்த ஃபார்மட்ல நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கொடுத்திருந்தாங்கன்னா இதனுடைய சென்டருடைய ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். தப்பா எழுதியிருக்கேன். மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். சரிங்களா? மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். அண்ட் ரேடியஸ் உடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. மறந்துடாதீங்க. இது இந்த ஃபார்மட்ல இருந்துச்சுன்னா இதனுடைய ஃபார்முலா. சரிங்களா? சோ அகைன் நான் மறுபடியும் ஃபார்முலா ஞாபகம் பாருங்க. நமக்கு வந்து x minus h the whole square plus y minus k the whole square equal to r square இப்படி இருந்துச்சுன்னா சென்டருடைய ஃபார்முலா, சென்டருடைய பேட்டர்ன் மாறுது. அண்ட் சேம் டைம் x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0 இந்த ஃபார்மட்ல இருந்துச்சுன்னா நமக்கு சென்டருடைய ஃபார்முலா மைனஸ் g மைனஸ் f அண்ட் ரேடியஸ் உடைய ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் g ஸ்கொயர் plus f ஸ்கொயர் மைனஸ் c. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஞாபகமா நீங்க படிச்சிருங்க. இந்த ஃபார்முலா படிச்சிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரே ஒரு சம் இருக்கு. அந்த சம் நம்ம ஈஸியா பண்ணலாம், சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ நான் அடுத்த சம் மூவ் பண்றேன், கவனிச்சே வாங்க. இன்ஷால்லா உங்களுக்கு தெரிஞ்ச சம் தான் எல்லாமே ரிசன் பண்ணுங்க. என்ன क्वेश्चन கேக்குறீங்க? இது ஒரு 4 சப்டிஷன் இருக்கு. நீங்க ஃபாஸ்டா மூவ் பண்ணிடலாம். இன்ஷால்லா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. பாருங்க. ஃபைண்ட் தி சென்டர். சென்டரோட ஆன்சரும் ரேடியஸோட ஆன்சரும் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்.
இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்ல இருந்து என்ன பண்ண போறேன், சென்டரும் ரேடியஸ் கண்டுபிடிக்க போறேன். அப்ப நமக்கு இந்த ஃபார்மட் நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்ம் நமக்கு இப்ப ரெண்டு டைப் பார்த்தோம். ஓகேங்களா, எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா போடுறதா, இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் சி ஈக்குவல் 0 அந்த ஃபார்முலா போடுறதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த ஹோல் ஸ்கொயர் இருந்தாலே நான் என்ன மெத்தடுக்கு போயிடலாம், ஃபர்ஸ்ட் டைப்புக்கே போயிடலாம். அப்ப இந்த சம்ம நான் எது கம்பேர் பண்ண போறேன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் கூட கம்பேர் பண்ண போறேன். அப்போ இந்த இடத்துல நமக்கு எந்த டேர்மே கிடையாது, வெறுமனே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கனால ஹெச் உடைய வேல்யூ என்ன சொல்லலாம், 0ன்னு சொல்லிடலாம். அண்ட் சேம் டைம் ஆப்போசிட்டா யோசிங்க, மைனஸ் கே ஈக்குவல் டு நமக்கு பிளஸ் 2ன்னு வரும். அது நமக்கு கே உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா -2. அப்ப கே ஈக்குவல் டு நீங்க -2. ஆர் உடைய வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, 0ன்னு இருக்கு. நமக்கு தேவையான சென்டருடைய ஆன்சர் h, k equal to 0, -2 and radius r equal to 0 மறந்துடக்கூடாது. ஓகேனா ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு சென்டர் வந்து நல்லா கேர்ஃபுல்லா போடணும். இது வந்து டைப் 1. அந்த டைப் 1 உடைய ஃபார்முலா எடுத்துட்டு என்ன பண்ணிருக்கேன், அந்த இடத்துல வந்து நான் அப்ளை பண்ணி சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சிச்சா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், தேங்க்யூ. ஓகே, நான் செகண்ட் சம் போறேன். சோ பாத்துட்டே வாங்க. செகண்ட் சம் சப்டிவிஷன் 2. சரிங்களா, 11th சப்டிவிஷன் 2 என்ன ஃபார்முலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, x² + y² + 6x - 4y + 4 = 0. அப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்மட் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது செகண்ட் டைப்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அப்ப செகண்ட் டைப் உடைய ஃபார்முலாவை என்ன பண்ண போறேன், இதுக்கு நான் வந்து கம்பேர் பண்ண போறேன். அப்ப ஒரு வாட்டி நான் क्वेश्चन எழுதிட்டேன். எழுதி முடிச்ச உடனே கம்பேர் டு எந்த ஃபார்முலா, x² + y² + 2gx + 2fy + c = 0. அப்ப இந்த இடத்துல எக்ஸுக்கு முன்னால யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2g இருக்காங்க. அப்ப இந்த 2g நான் யார் கூட ஈக்குவல் பண்ண போறேன், 6 கூட நீங்க ஈக்குவல் பண்ண போறேன். சரிங்களா, அப்ப 2g = 6. therefore g உடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா வெரி குட், g உடைய ஆன்சர் நமக்கு என்ன வரும், 3 வரும். ஓகேங்களா, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து y க்கு முன்னால பாத்தீங்கன்னா இங்க 2f இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல y க்கு முன்னால நமக்கு என்ன இருக்காங்க, -4 இருக்காங்க, மறந்துடக்கூடாது. அப்போ 2f = -4. f உடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா -2 நமக்கு வரும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா c உடைய ஆன்சர் இங்க என்ன இருக்கு பாருங்க, c உடைய ஆன்சர் நமக்கு இங்க இந்த என்ன இருக்கு, நமக்கு 4 இருக்கு. therefore c உடைய ஆன்சர் நமக்கு 4. நமக்கு g கண்டுபிடிச்சாச்சு, f கண்டுபிடிச்சாச்சு, c கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இப்போ உங்களோட क्वेश्चन கேக்குறேன், வாட் இஸ் a சென்டர்? நீங்க ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். வாட் இஸ் a சென்டர்? சென்டரோட ஆன்சர் என்னவா இருக்கும்? வாட் இஸ் the formula for the center? இந்த ஃபார்மட்ல ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். What is the formula for the center? -g, -f. Very good. So அப்போ இந்த சம்முக்கு சென்டரோட ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா கவனிங்க, சென்டரோட ஃபார்முலா வந்து -g, -f. அப்போ இங்க வந்து பாசிட்டிவ் 3 இருக்கு. அப்ப இங்க வந்து நம்ம நெகட்டிவ் 3 மாறும். இங்க வந்து நெகட்டிவ் 2 இருக்கு. அப்ப இங்க வந்து பாசிட்டிவ் 2 மாறும். அப்படியே ஆப்போசிட்டா போடுறது மறந்துடக்கூடாது. அப்ப என்ன பண்ணியாச்சு, சென்டரோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நமக்கு யார் வேணும் சார், நமக்கு ரேடியஸ் வேணும். அப்ப ரேடியஸ் உடைய ஃபார்முலா √(g² + f² - c வரும். அப்ப என்ன பண்ண போறேன், இந்த வேல்யூ தீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா வாட் இஸ் தி ஆன்சர் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி எழுதலாம்னு பாருங்க. g f c உடைய வேல்யூ நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப √(3² + -2² - 4) இது நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா 9 + 4 - 4 + 4 - 4 கட் கேன்சல். அப்ப நமக்கு ஆன்சர் வந்து √9. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 வரும். ரேடியஸ் உடைய வேல்யூ நம்ம என்ன சொல்ல மாட்டோம், பிளஸ் ஆர் மைனஸ்ல வந்து நமக்கு நெகட்டிவ் வேல்யூ நமக்கு சொல்ல முடியாது. நமக்கு ரேடியஸ் ஆன்சர் நமக்கு என்ன சொல்லியாச்சு, 3ன்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த சம பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சென்டரோட ஆன்சரும் ரேடியஸ் ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு. சென்டரோட ஆன்சர் -3,2 அண்ட் ரேடியஸ் ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3. தட்ஸ் a ரிசல்ட். புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சம் நல்லா கிளியரா புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். வெரி குட், தேங்க்யூ. மிஸ்டர் வாஹித் எப்போ ஜாயின் பண்ணீங்கன்னு தெரியல. ஓகேங்களா, ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண போறோம், கவனிச்சே வாங்க. சப்டிவிஷன் 3, சப்டிவிஷன் 4. இந்த ரெண்டு சப்டிவிஷன் தான் இருக்கு. இன்ஷால்லா இதோட நம்ம இந்த செக்ஷன் முடிச்சுக்கலாம். சரிங்களா, ஓகே பாருங்க. ஃபைண்ட் தி சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஓகேங்களா, அப்ப இந்த சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டைப்ல இருக்கு. அப்ப நான் அதுக்கு ஆல்ரெடி கம்பேர் பண்றேன். x² + y² + 2gx + 2fy + c = 0. அப்ப இங்க x உடைய வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா 2g. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லையே சார். அப்ப என்ன இருக்கு, -1 இருக்குன்னு அர்த்தம், மறந்துடக்கூடாது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா
2f உடைய ஆன்சர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு y யோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு மறந்துடக்கூடாது. அண்ட் இந்த இடத்துல c யோட ஆன்சர் பாசிட்டிவா இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு -3 இருக்கு. அப்ப நமக்கு என்ன வரப்போகுதுன்னா 2g equal to -1, 2f equal to 2 and c equal to -3. ஸோ நான் டேரக்டா இங்க எழுதிட்டேன் பாருங்க. ஸோ இதுல இருந்து நீங்க g கண்டுபிடிச்சீங்கன்னா -1/2, f கண்டுபிடிச்சீங்கன்னா 1, c யோட ஆன்சர் -3. அப்ப நமக்கு g தெரியும் அண்ட் f தெரியும் அண்ட் நமக்கு c யும் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்றேன், சென்டருடைய ஃபார்முலா -g, -f. அது நமக்கு g க்கு பதிலா நீங்க வந்து மைனஸ் போட்டீங்கன்னா +1/2 மாறும். f ல வந்து நமக்கு -1 வரும். அப்ப நமக்கு சென்டருடைய பாயிண்ட் கிடைச்சு முடிச்சாச்சு. அடுத்து ரேடியஸ் உடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா √ g² + f² - c வரப்போகுது. g க்கு பதிலா நீங்க -1/2 போடுங்க, f க்கு பதிலா 1 போடுங்க, c க்கு பதிலா நீங்க -3 போட்டீங்கன்னா இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து √17/2 வரும். நமக்கு தேவையான சென்டர் அண்ட் ரேடியஸ் பாத்தீங்கன்னா 1/2, -1 and √17/2 இதான் நமக்கு தேவையான வேல்யூ. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் சப்டிஷன், ஒரே ஒரு சப்டிஷன் மட்டும் இருக்கு, கவனிச்சே வாங்க, ஈஸியா இருக்கும். ஓகே, வெரி குட். ஸோ லாஸ்ட் பாருங்க, லாஸ்ட் சம். ஸோ நம்ம இந்த சம்முக்கும் ப்ரீவியஸா படிச்ச சம்முக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. ஏதாச்சும் நீங்க ஆன்சர் பண்ண முடியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு சின்ன டிஃபிகல்டிஸ் இந்த சம்ல இருக்கு. இந்த சம் நீங்க நல்ல இம்பார்ட்டன்டா பார்க்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க இந்த சம்ம. ஏன், என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸா நம்ம படிச்ச சம்ல நம்ம x²க்கும் y²க்கும் முன்னால கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது. சரிங்களா? x²க்கும் y²க்கும் முன்னால என்ன இருக்கக்கூடாது, கோஎஃபிஷியன்ட் நமக்கு இருக்கவே கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல எல்லா இதையும் நான் 2 டேபிளால டிவைட் பண்ணணும். எப்பவுமே இந்த இடத்துல x²க்கும் y²க்கும் நம்பர் இருந்துச்சுன்னா நீ அதை காமனா எடுக்கணும். அப்போ நான் அந்த ஈக்குவேஷன் எழுதியாச்சு. எழுதி முடிச்ச உடனே அப்ப இந்த ஈக்குவேஷன் எதுவா டிவைட் பண்ண போறேன், நான் வந்து 2 ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா x² + y² - 3x + 2y + 1 = 0. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து ப்ரீவியஸா உள்ள ஈக்குவேஷன் மாதிரி நமக்கு மாறியாச்சு. சரிங்களா? அப்ப நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம போன ப்ரீவியஸா நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு கம்பேர் பண்றேன், கம்பேர் பண்ண சொல்ல 2g equal to -3, 2f equal to 2, c யோட ஆன்சர் நமக்கு 1 வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன், நமக்கு g யோட ஆன்சர் பாத்தீங்கன்னா -3/2, f யோட ஆன்சர் 1, c யோட ஆன்சர் 1. நமக்கு இந்த இடத்துல g and f and c யோட ரிசல்ட் நமக்கு தெரியும். இதுல இருந்து நான் சென்டர் எழுத போறேன். சென்டரோட வேல்யூ -g, -f. அப்ப ஆன்சர் மைனஸ் வந்து +3/2 ஆகும், +1 வந்து நமக்கு -1 ஆகும், சேஞ்ச் ஆகும். அடுத்து ரேடியஸ் உடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா √g² + f² - c. அப்ப நமக்கு ஒவ்வொரு வேல்யூ நீங்க அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும், 3/2 வரும். நமக்கு தேவையான ரிசல்ட் பாத்தீங்கன்னா சென்டரோட ஆன்சர் 3/2, -1 and ரேடியஸ் ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 3/2. that's a result. ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.